செங்கோட்டையனை தொட்டிருக்கவே கூடாது. எடப்பாடி பழனிசாமிக்கு வரப்போகும் சிக்கல். பிஜேபிக்கு ஒரே குஷி. அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது குறித்து மூத்த தலைவர் செங்கோட்டையன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். சீனியர் என்ற முறையில் எனக்கு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது வருத்தமாக உள்ளது. கண்ணீர் சிந்தும் நிலையில் உள்ளேன். துரோகம் செய்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்றெல்லாம் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். செங்கோட்டையனின் பேட்டி குறித்து பத்திரிகையாளர் ஷாம் தன்னுடைய கருத்தை கூறியுள்ளார். பிரபல சேனலுக்கு பேட்டியளித்துள்ள மூத்த பத்திரிகையாளர் ஷியாம், A1 என்ற எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் சொல்லிவிட்டார். இது மிகப்பெரிய விமர்சனமாகும். துரோகத்துக்கு நோபல் பரிசு தர வேண்டுமெனால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தர வேண்டும் என வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். தன்னை நீக்கியது தொடர்பாக சட்ட நடவடிக்கையை தொடரப்போவதாக செங்கோட்டையன் சொல்லியுள்ளார். காரணம், விதிப்படி அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை. முறைப்படி நோட்டீஸ் தந்திருக்க வேண்டும். பதவியிலிருந்து நீக்க வேண்டுமானால் அவரை பொதுக்குழுதான் நீக்க முடியும். அதிமுக இன்று அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் உள்ளது. இப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்ட காரணமே எம்ஜிஆர் தான். கடந்த 1975 கோவை பொதுக்குழுவில் தான் இப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதற்கு காரணம், அதிமுகவுக்கு இந்தியா முழுக்க கிளைகள் உள்ளன. அதிமுக தொண்டர்கள் நாடு முழுவதும் உள்ளனர். கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் அதிமுக போட்டி போடுகிறது என்பதால் அகில இந்திய என்ற வார்த்தையை எம்ஜிஆர் சேர்த்து கோவை பொதுக்குழுவில் அறிவித்தார். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது செங்கோட்டையன் தான். அந்த நிகழ்ச்சி குழுவில் பொறுப்பாளராகவும் இருந்தவர். அப்பேற்பட்டவரை பதவி நீக்கம் செய்தது சரியல்ல. கட்சியின் ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னதற்காகவே இன்று நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று கூறியுள்ளார். அதேபோல கட்சியின் நடவடிக்கையை எதிர்த்து யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது என்ற கட்சியின் விதியும் உள்ளது. எனவே இது குறித்தெல்லாம் வரப்போகும் நாட்களில் நீதிமன்றத்தில் அலசப்படும். ஆனால் எப்படி பார்த்தாலும் தற்போது அதிமுகவில் நடந்து வருவது பாஜகவுக்கு பெருத்த லாபத்தை தரும். கட்சி மேலும் பிளவுபடும் போது சீட் பேரத்தையும் பாஜக உயர்த்தி கேட்கக்கூடும். அப்படி சீட் பேரத்தை பாஜக உயர்த்திவிட்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியாகவும் நாளை மாறும். எனவே செங்கோட்டையின் விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கவே தேவையில்லை என்று கூறியுள்ளார்.